ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டுக்கொல்லி நோய் அப்படின்னா பிபிஆர் நோய், ஓகேங்களா? அந்த பிபிஆர் நோய் தான். இந்த நோயை வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எப்படி இது வந்துட்டு இதுக்கு வைத்தியம் பண்ணுறது, இந்த நோய் வந்து ஆடுகளுக்கு அப்படின்றத பற்றி இப்போ நான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், எப்பயுமே ஒரு வைத்தியத்துக்கு நம்ம ஒரு நோய்க்கு நம்ம வைத்தியம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நோயோட அறிகுறியும் மற்றும் அந்த நோய் எதனால் வருதுங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதே வைத்திய முறையை நம்ம சொல்கிறது வந்துட்டு வழக்கம். அதேமாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல அந்த நோய் எப்படி பரவும், அதாவது ஆட்டுக்கோழி நோய் பிபிஆர், இந்த நோய் வந்துட்டு பிபிஆர் நோய் தாங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த நோய்க்கான அறிகுறிகள் முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி பரவுங்கிறத நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வைத்திய முறையை வந்துட்டு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான நோய்க்கான அறிகுறிகள் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த நோய் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு வெயில் காலங்கள்லையும் பனிக்காலங்கள்லையும் தான் அதிகமாக வரும். முக்கியமாக வெயில் காலங்களில் வரும், ஓகேங்களா? அந்த வெள்ளாடாக இருந்தாலும் சரி இல்லை செம்மறியாடாக இருந்தாலும் சரி அதிக இறப்பை ஏற்படுத்தக்கூடிய